Hi everyone. இன்னைக்கு வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம ஒரு ஃபார்ம் எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். பிஃபோர் வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் பட்டன், செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன் எப்படி செக் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம டிராப் டவுன் எப்படி செக் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இதுதான் டிராப் டவுன். டிராப் டவுனோட ஃபங்க்ஷனாலிட்டியை அந்த ஏரோவை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஆப்ஷன்ஸ் காட்டும். அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சோ ஒரு டிராப் டவுன்லயும் ஆப்ஷன்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் டிராப் டவுன். சோ இங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எது வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம். இத செலினியம் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஜிம்பாப்வே வேற இருக்கு. எல்லாமே ஆல்பபெட் ஆர்டர்ல தான் டிராப் டவுன்ஸ்ல மோஸ்ட்லி ஆப்ஷன்ஸை என்டர் பண்ணுவாங்க. சோ நவ் இப்ப நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா நியூ கிளாஸ், அது கிளாஸ் நேம் டிராப் டவுன் கொடுங்க. சோ மெயின் மெத்தட் ஃபினிஷ்னு கொடுத்தீங்கன்னா உங்க டிராப் டவுன் கிளாஸ் ஓபன் ஆயிருக்கும். இப்போ வெப் டிரைவரை ஓபன் பண்ணுங்க. சோ வெப் டிரைவர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வெப் டிரைவரையும் ஃபயர்பாக்ஸ் டிரைவரையும் இம்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் URL கெட் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட் driver.get of எந்த URL டெஸ்ட் பண்ணுமோ அந்த URL இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா எந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுமோ அந்த எலிமெண்டோட டீடைல்ஸை நம்ம போய் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ல பார்க்கணும். சோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு டிராப் டவுன்ல இருந்து எப்படி எலிமெண்ட்டை செலக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இதுதான் டிராப் டவுன். சோ இதுல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதை எப்படி செலக்ட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்து எந்த டிராப் டவுனோட டீடைல் வேணுமோ அதை செலக்ட் ஆப்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ணி பாருங்க. அதோட டீடைல்ஸ் தெரியும். ஸோ இது செலக்ட் டேக் குள்ள இருக்கு. அதுல டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா நேம் அண்ட் ஐடி இருக்கு. நேம் Q9, ஐடியும் Q9 இருக்கு. ஸோ கீழே எந்தெல்லாம் ஆப்ஷன்ஸோ அதெல்லாம் இதுல உங்களுக்கு தெரியும். சோ ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு டிராப் டவுன்ல தெரியுது. இது அதோட வேல்யூ. சோ ரெண்டும் ஒரு சேமாவும் இருக்கலாம், டிஃப்ரெண்டாவும் இருக்கலாம். சோ இங்க நான் ஐடி எடுத்துக்கிறேன். ரெண்டும் சேமா இருக்கிறனால நான் ஐடி எடுத்துக்கிறேன். ஐடி இருக்கிறனால நான் ஐடி எடுத்துக்கிறேன். இப்போ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் ஐடி ஆஃப் Q9 அப்படின்னு கொடுக்குறேன். சோ டிராப் டவுனை பொறுத்த வரைக்கும் டைரக்டா கிளிக் ஆபரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு டிராப் டவுனுக்குள்ள ஒரு ஐட்டம் இருக்கிறனால நீங்க செலக்ட் தான் பண்றீங்க, கிளிக் பண்ண முடியாது. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிளிக் பண்றீங்க. அதனால இங்க செலினியமோட செலக்ட் கிளாஸை யூஸ் பண்ணும். செலக்ட், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு நியூ செலக்ட் ஆஃப்னு கொடுத்து அந்த செலக்ட் ஆஃப் குள்ளதான் நீங்க உங்களோட டிராப் டவுனோட எலிமெண்ட் டீடைல வைக்கணும். இப்போ செலினியமோட செலக்டை இம்போர்ட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கும். அதுதான் செலினியமோட செலக்ட். மத்த எதையும் இம்போர்ட் பண்ணக்கூடாது, அப்புறம் ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் செலக்ட் பண்ணணும்னா நீங்க நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டீசெலக்ட் பண்ற மெத்தட், செலக்ட் பண்ற மெத்தட், கிளிக் பண்றது எல்லாமே இருக்கு. நீங்க இங்க இந்த ஆப்ஷன்ல செலக்ட் 3 வகையில பண்ணலாம். ஒன்னு பை இண்டெக்ஸ், வேல்யூ, விசிபிள் டெக்ஸ்ட். இங்க பாத்தீங்கன்னா 3 மெத்தட்ஸும் உங்களுக்கு ஷோ பண்ண. இந்த 3 மெத்தட்ல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்க s.select by index அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா வேல்யூன்னு கொடுக்கலாம், இல்ல விசிபிள் டெக்ஸ்ட். நான் இங்க இண்டெக்ஸ் கொடுக்குறேன். இண்டெக்ஸ்னா என்னன்னா
நார்மலா டிராப் டவுன்ல இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க நம்பர் இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் நம்பர் கிட்ட என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து உங்களுக்கு போய் செலக்ட் ஆகும். இப்ப இண்டெக்ஸ் ஆஃப் 10 கொடுத்தா 10th எலிமெண்ட் வந்து போய் செலக்ட் ஆகும். இது வந்து டு செலக்ட் த ஐட்டம் இன் த டிராப் டவுன். இப்போ உங்க டெஸ்ட்ல ரன் பண்ணீங்கன்னா 10th எந்த எலிமெண்ட் இருக்கோ அது வந்து போய் செலக்ட் ஆயிருக்கும். உங்க டெஸ்ட் ரன் ஆகுது. இந்த பேஜ் லோட் ஆனோன்னு அந்த ப்ரீடிஃபைன்ட் கண்ட்ரீஸ் இருக்கிற டிராப் டவுன்ல பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் வந்து சூஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க கிராஸ் செக் பண்ணணும்னா கவுண்ட் பண்ணி பாருங்க. 0 1 2 3ல இருந்து 10th இருக்கிற எலிமெண்ட் தான் செலக்ட் ஆயிருக்கு. 1 2 3ல இருந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. 0 1 2 3ல இருந்து கவுண்ட் பண்ணும். ஸோ 10th எலிமெண்ட் வந்து செலக்ட் ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்க இண்டெக்ஸ் வேணாம், டைரக்டா எனக்கு வேல்யூவே தெரியும், அதை செலக்ட் பண்ணி பார்க்கலாம், ரேண்டம் டெஸ்ட் பண்ணும் போது இந்த மாதிரி கொடுப்பீங்க. நான் இங்க வந்து செலக்ட் பை இந்தியான்னு கொடுத்தா இந்தியா வந்து செலக்ட் ஆயிருக்கணும். ஸோ நீங்க கொடுக்குற வேல்யூ அங்க இருக்கான்னு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்ப ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டிராப் டவுன்ல இந்தியான வேல்யூ செலக்ட் ஆயிருக்கணும். ஸோ உங்க ஸ்கிரிப்டை ரன் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியான வேல்யூ செலக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த மெத்தட் வந்து செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட். விசிபிள் டெக்ஸ்ட்னா நீங்க டிராப் டவுன் கிளிக் பண்ண உடனே கீழே ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். அந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க பாக்குற டெக்ஸ்ட் தான் விசிபிள் டெக்ஸ்ட். வேல்யூஸும் உங்களால சோர்ஸ் கோட்ல போய் தான் பார்க்க முடியும். விசிபிள் டெக்ஸ்ட்டை வந்து நீங்க நேராவே வெப் பேஜ்ல பாத்துக்கலாம். ஸோ இங்க விசிபிள் டெக்ஸ்ட்ல வந்து நான் ஐஸ்லாண்டுன்னு கொடுக்க போறேன். ஸோ ஐஸ்லாண்டை வந்து இது சூஸ் பண்ணணும். ஸோ ஐஸ்லாண்டும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்க டெஸ்ட்டை ரன் கொடுங்க. ஸோ இதுதான் வந்து வேல்யூ, இதுதான் வந்து உங்களோட விசிபிள் டெக்ஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி விசிபிள் டெக்ஸ்ட் உங்களால பார்க்க முடியும். வேல்யூஸ் வந்து சோர்ஸ் கோட்ல இருக்கும். இப்ப வந்து உங்களோட டிராப் டவுன் ஆப்ஷன்ல ஐஸ்லாண்ட் செலக்ட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ செலக்ட் பண்ணதை டீசெலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விசிபிள் டெக்ஸ்டுக்கும் டெக்ஸ்டுக்கும் உள்ள வித்தியாசம். விசிபிள் டெக்ஸ்டும் ஆப்ஷன்ற டேக்ல தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் வேல்யூ ஈக்குவல் டுன்னு போட்டு அந்த டபுள் கோட்ஸ்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வேல்யூ. அதுக்கப்புறம் அந்த டேக் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்குற டெக்ஸ்ட் தான் விசிபிள் டெக்ஸ்ட். அதுதான் வந்து உங்களுக்கு டிராப் டவுன்ல ஷோ உங்களால வெப் பேஜ் ஓபன் பண்ணும்போது பார்க்க முடியும். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்து பாக்குறது வந்து வேல்யூ. டைரக்டா டிராப் டவுன்லயே வேல்யூஸ் தெரியறது விசிபிள் டெக்ஸ்ட். இதுதான் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். ஸோ டெவலப்பர் மோஸ்ட்லி ரெண்டும் சேமா தான் கொடுப்பாங்க. ஒரு சமயம் டிஃப்ரெண்டா கொடுத்துட்டா வேல்யூன்னு எதை கொடுக்கணும், விசிபிள் டெக்ஸ்ட்னு எதை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப வந்து ஆப்ஷன்ஸை டீசெலக்ட் பண்றது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். செலக்ட் பண்ற மாதிரியே டீசெலக்ட் பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டீசெலக்ட் பண்றதுக்கு வந்து எதுவுமே இல்லை, அதே select s equal to new select of தான். நீங்க s dot deselect all னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே deselect ஆயிடும். இல்ல s dot deselect by index னு கொடுத்தா indexல select ஆனது deselect ஆகும். இல்ல deselect by value னு கொடுக்கலாம், deselect by visible textம் கொடுக்கலாம். இது நாலும் ஒன்னா கொடுக்க முடியாது. எப்பவுமே select deselectல drop down பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒண்ணுதான் கொடுக்கணும், இல்லைன்னா ஒர்க் ஆகுது.
இப்போ நான் எப்படி செலக்ட் பண்ணனா அதே மாதிரி டீசெலக்ட்டுக்கு வேல்யூவும் கொடுக்குறேன். ஸோ 1 by 1 நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது டீசெலக்ட் ஆகிருக்கணும். இல்லைன்னா நீங்க டீசெலக்ட் ஆல் மட்டும் கொடுக்கலாம். ஸோ இப்படிதான் உங்களோட டீசெலக்டை வந்து நீங்க கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த டீசெலக்ட் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ல தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, அதுல வந்து பிரைஸ் வந்து செலக்ட் பண்ணுவீங்க, கலர் வந்து செலக்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுல ஏதாச்சும் ஒன்று டீசெலக்ட் பண்ணணும்னா நீங்க பை வேல்யூ இல்லைன்னா பை இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்ல எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணணும்னா டீசெலக்ட் ஆல்னு கொடுத்துக்கலாம். இப்ப டீசெலக்ட் ஆல்னு கொடுத்துட்டு நான் ரன் கொடுக்குறேன். ஸோ ஐஸ்லேண்ட் வந்து செலக்ட் ஆயிருக்கும். செலக்ட் ஆயிட்டு டீசெலக்ட் ஆல் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா திருப்பியும் ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து உங்களுக்கு இதாயிருக்கும். ஒரு சில டிராப் டவுன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு மேல ஒரு பிளாங்க் ஆப்ஷன் கொடுப்பாங்க, அது மேபி இருக்கலாம். இல்லைன்னா ஒரு சிலதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் டிஃபால்ட்டாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படிதான் செலக்ட் அண்ட் டீசெலக்ட் ஆப்ரேஷன் வந்து உங்களோட வெப்பேஜ்ல நீங்க பண்ணணும். ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து எல்லா டிராப் டவுனுக்கும் சேம் தான். இது மோஸ்ட்லி மல்டி செலக்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிங்கிள் செலக்டுக்கு செலக்ட் மட்டும் பண்ணா போதும். டீசெலக்ட் பண்ணணும்னா நீங்க செலக்ட் பை இன்னொரு வேல்யூவை செலக்ட் பண்ணாவே டீசெலக்ட் ஆயிடும், இல்லைன்னா ரெஃப்ரெஷ் பண்ணாவே டீசெலக்ட் ஆயிடும். இப்போ உங்களுக்கு ஒரு டிராப் டவுன் இருக்குன்னா அந்த டிராப் டவுன்ல எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் போயிட்டு ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறேன். அந்த ட்ரெஸ் வந்து என்னென்ன பிரைசிங்ல என்னென்ன பிராண்ட்ல இருக்கு அப்படின்னு, இந்த ஷூ ஆர் ட்ரெஸ் வந்து இந்த 5 பிராண்ட்ல தான் இருக்கணும்னா நீங்க ஆப்ஷன்ஸ்ல 5 பிராண்ட் தான் காட்டணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ரெக்குவயர்மெண்ட் படி தான் கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ அந்த ஆப்ஷன்ஸை கெட் பண்றதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். இதுல வந்து s.get ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் கெட் ஆயிடும். இது நிறைய ஆப்ஷன்ஸ்ன்றனால நம்ம லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட்ல ஸ்டோர் பண்றோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட் ஆப்ஷன்ஸ் ஈக்குவல் டு s.get ஆப்ஷன்ஸ். இப்போ இங்க லூப்பிங் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனா கெட் ஆகும். நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனா கெட் ஆகணும்னா என்ன கொடுக்கலாம்னா, இப்போ அந்த ஆப்ஷன்ல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நம்ம கெட் டெக்ஸ்ட்ன்றத கொடுக்கலாம். இப்போ நான் வந்து மொத்தம் எவ்வளவு ஆப்ஷன் இருக்குன்னு பிரிண்ட் பண்றதுக்கு கொடுக்க போறேன். ஸோ system.outல வந்து s.get ஆப்ஷன் கொடுங்க. இப்போ கொடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் டாட் கெட் ஐ ஆஃப் கெட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஆப்ஷன்ல 100 ஆப்ஷனோட டெக்ஸ்டும் கெட் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்க. ஸோ கெட் ஆகி அது நம்ம கன்சோல்ல பிரிண்ட் ஆகணும்னா system.outல கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் கெட் ஆகி கன்சோல்ல பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ உங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இங்க ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஜிம்பாப்வே வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ரன் பண்ணும் போது ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஜிம்பாப்வே வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ உங்க கன்சோல்ல உங்க அவுட்புட்டை பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு, ஜிம்பாப்வே வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. மேல பாத்தீங்கன்னா மொத்த ஆப்ஷன் 237 அப்படின்னு இருக்கு. கெட் ஆப்ஷனோட ஆன்சர். இப்ப லூப்பிங்ல பாத்தீங்கன்னா அல்பேனியால இருந்து தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா for i is equal to 1 கொடுத்திருக்கீங்க. ஸோ i equal to 1 கொடுத்தனால அது ஜிம்பாப்வே, அல்பேனியால இருந்து ஜிம்பாப்வே வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ லூப்பிங்ல i is equal to 0ன்னு மாத்திருங்க. இப்ப ரன் பண்ணீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஜிம்பாப்வே வரைக்கும் எல்லா 237 ஐட்டம்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கும். இப்ப அல்பேனியா இப்ப ரன் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஜிம்பாப்வே வரைக்கும் உங்களோட
ஆப்ஷன்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்படிதான் டிராப் டவுன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணும். எந்த டிராப் டவுனா இருந்தாலும் இதுதான் ஸ்கிரிப்ட். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம லிங்க்ஸை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.